இங்கே வந்து எவ்வளோ கேர்ள்ஸோட இன்னர் வேறு கிடக்குது. ஃபுல்லாக இன்னர் வேறு தான். ஸோ இது ஃபுல்லாகவே இன்னர் வேறு தான் கிடக்குது. இதுக்குள்ள எனக்கு என்னன்னே எனக்கு சத்தியமாக புரியல. மூவ் ஆன மாதிரியே இருந்ததுங்க அந்த லாஸ்ட்டில். யாராச்சும் இருக்கணும். கைஸ் ஆக்சுவலாக செம்மையாக மழை பெய்ஞ்சிருக்கு வெளியே. மழை பெய்யும் போது இந்த மாதிரியான ஒரு ஹாரர் பிளேஸ்குள்ள உள்ள வந்தால் எப்படி இருக்கும்? வேற லெவலில் இருக்கும். செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டேனியல் வீடியோ. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டேன். மழையில் பயங்கரமாக வெளியே மழை பெஞ்சிட்டு. நானே நினச்சாலும் வெளியே விட முடியாது அந்த அளவுக்கு. ஆக்சுவலாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி தான் வந்து. ஆனால் ஃபுல் பயங்கர இருட்டாக இருக்குது. அந்த ஸ்பேஸே பயங்கர இருட்டாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஏற்கனவே இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன். பாஸோட சேர்ந்து தான் வந்திருக்கேன் இந்த பிளேஸுக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. மழையோடு சேர்த்து நீங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். பேசிட்டு இருக்கும்போது யாரோ கீழேருந்து எதுவும் சத்தம் போட்ட மாதிரி எனக்கு கைஸ் எடுக்கலாம். ரீசெண்டாக யாரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக ரீசெண்டாக யாரும் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பண்ணி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. மழை வேற லெவலில் பெஞ்சிட்டு இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நானும் வாசுவுமே சேர்ந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில அமான விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து மூவ் ஆனது எங்களால் வந்து உணர முடிஞ்சுது. அதனால் எங்களால் எதுவுமே பார்க்க முடியல. பட் ஆனால் எங்களால் கிளியராக விசிபிளாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி இந்த பிளேஸ் வந்து எப்படின்னா பகலில் தான் வந்திருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா மற்ற சீசனில் வரதோட நம்ம அந்த மழை டைமில் வந்தோம்னா வச்சுக்கல, எங்கே ஊறி இருக்குது, எங்கே திடீர்னு தலையில் விழுவுன்னே தெரியாது. சேஃப் கிடையாது. எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு போகணுமோ அவ்வளோக்கு நல்லது. ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொம்பாலெல்லாம் இந்த இடத்துல வந்து நிறைய அணைஞ்சிட்டு இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக இப்போ யாரும் வந்து இந்த இடத்துல வந்து சரக்கு அடிச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்க, யாருன்னு தான் தெரில. இதோட பில்டிங்கே வேறு லெவலில் பெருசாக இருக்குங்க. கீழே மரத்தை பார்த்தீங்களா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக இது வந்து நிறைய ரூம் இருக்குது இந்த இடத்துல.
ஸோ எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஷாப்பிங் மேலே வந்திருக்கு. இது ஏன் அபேண்டட் ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையில தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, மழை சீசனில் வந்து மழை டைமில் வந்து இப்போ நான் வந்துட்டேன். இப்போ எந்த நேரம் வேணாலும் இடிஞ்சு விடுக்கலாம். அதுதான் அதோட நிலைமை இப்போ இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குதுன்ட்டு. கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ரூமு. இது வந்து அடுத்த இது ஆக்சுவலாக இது வந்து அந்த ஃப்ளோருக்கு அடுத்த ஃப்ளோர். இது ஆக்சுவலாக இப்போ வந்து புயல் அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. வெளியே சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். புயல் அடிச்சிட்ருக்கு. இங்கே வெளியே புயல் அடிச்சிட்ருக்கு. இதுக்குள்ளே என்னென்னு தெரியல. ஏதோ ஒரு மரம் மாதிரி இருக்குங்க இதில். கைஸ் ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்கும்போது இதனால் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக உணர முடியுது. ஆனால் என்னென்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. மேலே ரீடிங் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நடந்து வர இடம் எல்லாமே டேஞ்சரு, செம்ம டேஞ்சரு. இங்கே பாருங்க, வலுவான டேஞ்சர். ஆக்சுவலாக இப்போ நின்றுருக்க இடம்லாம் செம்ம டேஞ்சரு. பாருங்க எப்படி புயல் அடிச்சுட்ருக்குன்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஷாப் ஒரு மால் இருந்திருக்கு. ஆனால் அந்த மால் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு குத்து கூட வந்திருக்கு. உங்களால் பார்க்க முடியும். தாங்க யாரோ இருக்கிறாங்க. அது லாஸ்ட்டாக நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மேல் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக பாருங்க, நான் தொப்பரையாக நனைஞ்சிட்டேன். கீழே பேண்ட்டு ஷூ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். ஸோ கைஸ் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஏதோ சம்திங் பயங்கர அமானுஷமான விஷயத்தை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகலில் இருக்கனால இடம் ரொம்ப பிளைனாக இருக்குது. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக என் மேலே வந்து துளி வந்து உழுவுறது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த சைடு வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. தலை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு கைஸ். ஆக்சுவலாக இது பாருங்க, இதான் கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த இடத்துல எதுக்காக அந்த ஜன்னல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் ஏர் விண்டு சர்க்குலேஷனுக்காக இதை வச்சுருக்காங்களா இல்லைன்னு தெரியல. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு தலை சுற்று இதுக்குள்ளே வந்ததுலேருந்து. ஏன்னா இந்த இடத்துல வாடையே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போகணும் அப்படிங்கிறனா கீழே இருக்க
எல்லோரும் மேலேருந்து பார்த்துருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்க, யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கல் அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. என்னன்னே தெரில, மாதிரியா இருக்கு. இந்த இடத்துல என்ன செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அவரோட பிளாக் மேஜிக் எதுவும் ட்ரை பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு ரூம்குள்ளே போகலாம் கைஸ். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா என்னோடய பேண்ட் ஃபுல்லாகவே ஈரமாயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கு. என்னால் கம்ஃபர்டபுளாகவே இல்லைண்ணா. இது வந்து கீழே இதுதான் வந்து ஓப்பன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இது மெயின் என்ட்ரன்ஸா இல்லை பேக் சைடில் இருக்கான்னு தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இந்த சைடில். இப்போ நான் ஆக்சுவலாக கீழே, அதாவது பாட்டம்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர்கிட்ட வந்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம எதை வேணால் நம்பிடலாங்க. ஆனால் இந்த சைலண்டாக இருக்கிற பிளேஸ் மட்டும் நம்பவே கூடாது. என்ன வேணால் டக்குன்னு நடக்கும். என் அனுபவத்தில் சொல்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் என்னால் கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் சேஃப்டி ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக மழை பெஞ்சிருக்கா, இதை பாருங்கள், வரும்போது இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த சைடில் இருந்துட்டு. ஸோ அதனால் வந்து இங்கே கீழே விழுந்துருக்கு பாருங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு பயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல நின்று நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல என்னால். விட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல வந்துட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு இந்த இடம் பில்டிங் பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த மலையோட சேர்ந்து இந்த த்ரில்லான பிளேஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. என்னால் வந்து இந்த பிளேஸ் வந்து ஏன் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அப்படின்னு காரணம்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஆடுது. ஆக்சுவலாக வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கல. சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஷேக் ஆகிட்டு இருக்கு மழை. அதே மாதிரி கொஞ்சம் சர்க்கியூட் மாதிரி ஒரு இடத்துல ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த பிளேஸ் போல கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பிளேஸில் சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்கோ நான் பகலில் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். கேட்ச் லேட்டர் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அது உங்கள்கிட்ட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் நான் எந்த லெவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் தட். தேங்க்யூ அண்ட் பபாய்.